பண்ணிட்டாரு. அந்த ஆப்பை கொண்டு வந்து காமிச்சார் சார். நான் முதல் ஆளாக சேர்ந்துட்டேன்னு. அவரை தவிர தமிழ்நாட்டில் உள்ள எந்த முக்கியஸ்தர்களாவது அதில் இணைஞ்சாங்களா? கமலஹாசன் நிலைமை பாருங்க, சரத்குமார் என்ன ஆனார்னு பாருங்க, விஜயகாந்த் என்ன நடந்ததுன்னு பாருங்க. இப்படிலாம் மிகப்பெரிய அளவில் கட்சி ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா இப்படி இருக்காங்க. இவர் ட்விட்டரில் ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு கட்சியே ட்விட்டரில் தான் நடக்குது. விஜய் மக்கள் இயக்கத்தில் நான் இத்தனை வருஷமாக பணியாற்றிருக்கேன். 2008 அந்த இயக்கம் வந்தது. அப்போ இருந்து நான் பணியாற்றிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு காசு நான் செலவழிச்சிருக்கேன் தெரியுமா? என் காசு பூரா வேஸ்ட்டாக போச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, உன் காசு நீ செலவழிச்சிக்கோ, உன் பேரை செலவழிச்சிக்கோ, என் காசு நான் செலவழிச்சிக்கிறேன், நீ பெருசாக நான் பெருசாக பார்ப்போன்றார். அது பாரு, ஒரு தலைமை. இன்னொருத்தன் பணம் நமக்கு தேவையில்லை, நம்ம பணம் அவனுக்கு தேவையில்லை. அவனால் முடிஞ்சது செய்யட்டும், அவன் நல்ல பேர் வேண்டிய ஊருக்குள்ள. நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். தளபதி எனக்கு சினிமா வரைக்கும், ஆனால் நாடுன்னு வந்துட்டா எனக்கு அண்ணன் சீமான் அப்படின்னு ஒரு கூட்டம் போய் சேருது. விஜய் ரசிகர்கள் ஒரு கூட்டம் சீமான் பின்னாடி படம் எடுக்கிறாங்க. அமல்படுத்தக்கூடாதுன்றதே தவறா? ரைட்டா? அமல்படுத்தக்கூடாது. அதை தமிழக அரசு, அதாவது இங்கே உள்ள அரசு உறுதி செய்யணும் அப்படின்றது. இங்கே உள்ள அரசை உறுதியே செய்ய முடியாது. உறுதி செய்யறதுக்கான எந்த முகாந்திரம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்னு வருது. அதில் யூனியன் லிஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக சிஏ போய் உட்காந்துரும். யூனியன் ஃபுல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அப்ளிகபிள் ஆயிரும். நேற்று அமித்ஷா காரி துப்பாக்கிறே சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் எவன் நினைச்சாலும் தலைகள் தண்ணி குடிச்சாலும் முடியாது அப்படின்னு போயிட்டார். சொன்னாரா இல்லையா? அப்போ இவர் அமல்படுத்தக்கூடாதுன்றது தப்பு. ரெண்டாவது அதை தமிழக அரசு அமல்படுத்தக்கூடாதுன்றது தப்பு. இந்த அறிக்கையில் நீங்கள் என்ன இருக்குன்னு இதை தூக்கி பிடிச்சிட்டு போய் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தமிழக வெற்றி கழகம் தொடங்கி ஏறக்குறைய 2 மாதங்கள் ஆக போகிறது. தலைமைத்துவ பண்பா எந்த அளவுக்கு சரியா செஞ்சுட்டு வர அவரு என்ன சார் பண்ணிட்டாரு? அந்த ஆப்பை கொண்டு வந்து காமிச்சார் சார். நான் முதல் ஆளாக சேர்ந்துட்டேன்னு. அவரை தவிர தமிழ்நாட்டில் உள்ள எந்த முக்கியஸ்தர்களாவது அதில் இணைஞ்சாங்களா? நீ சாதாரணமாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை சார். ஒரு கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 4 ஐஏஎஸ் போய் சேர்ந்தாங்க சார். 4 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு பேருக்கு சொல்லுவோம். இன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சு வந்துட்டாங்க. அதெல்லாம் முதலாளிகள் எல்லாம் போன அது வேற கதை. நீங்க இந்த பார்க் இன்ஸ்டிடியூஷன் சொன்ன அந்த அவங்க அனுஷா ரவி நினைக்கிறாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஆள். அவங்க தான் திருப்பூர் எம்எல்ஏக்கு நின்னாங்க. அவங்களாம் இன்னைக்கு பாஜக போய் இணைஞ்சிருக்காங்க. இப்படி அந்த கட்சி 2018 ஆரம்பிச்சு ஏறக்குறைய அந்த 19 எலெக்ஷன் 2019 4% ஓட்டு வாங்கினாங்க. 2021 2.5% ஓட்டு. 2021 அந்த கட்சியிலுடைய பெருமுதலைகள் எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. அந்த நேச்சுரல் சலூன் ஓனர் அவர்கள், அப்புறம் மகேந்திரன் அவர்கள், இப்படி எல்லாருமே பிரிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த கட்சி ஆரம்பிச்சு ஒரு 4 ஐஏஎஸ் ஐபிஎஸ் போய் சேர்ந்தாங்க. இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஒருத்தன் போய் சேர்ந்தாங்க சொல்லுங்க. ஒருத்தன் போய் சேர்ந்தாங்க சார். அந்த கட்சியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க யாருன்னா மன்சூர் அலிகான் நேற்று அதிமுகவில் போய் கேட்டு சீட்டு கேட்டிருக்காரு. அதிமுகவில் எட்டப்படவில்லை, அதாவது உடன்பாடு எட்டப்படவில்லைன்னு வெளியில் வந்தார். நேற்று அந்த கட்சியில் பதவியே விலகிட்டாரு. தெரியுமா இல்லையா? அந்த கட்சிக்கு இனிமேல் அவர் தலைவர் கிடையாது. பொதுச் செயலாளர்னு யாரோ ஒருத்தர் இருக்காரு போல. அந்த பொதுச் செயலாளர் தான் கட்சியை பார்க்குறாரு. இந்த இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி, அந்த இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய தலைவர் பதவியிலிருந்து திரு மன்சூர் அலிகான் அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார். இது நேற்று வந்த நியூஸ். இது நீங்கள் பாருங்க, தேடி எடுத்து போடுங்க. அது அங்கே ஏதோ ஒரு பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இனிமேல் எல்லாத்தையும் பார்க்குறாருன்னு வெளில வந்துட்டார். விஜய் ஆதரிச்சவங்க நிலைமை 2 மாசத்துல பாருங்க. அவர் ஒருத்தர் தான் விஜய் ஆதரிச்சிருக்காரு, விஜயனுடைய கட்சியை ஆதரிச்சிருக்காரு. வேற ஒரு செலிபிரிட்டியோ, இங்கே உள்ள ஒரு பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸோ, இங்கே உள்ள ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர்களோ யாருமே அந்த கட்சியை பற்றி ரியாக்ட் பண்ணல, வைக்கல, யாரும் பேசல, வைக்கல. உண்மையை சொல்லுவேன், நான் ரஜினிகாந்த் ரசிகன்றதுனால தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு இடத்துக்கு ஒரு விழாவுக்கு போயிருக்கும் பொழுது, நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு 50 லட்சம் புருடா விட்டுட்டு இருக்காங்க, நான் 40 வருஷமா சோறு தண்ணி இல்லாமல் இந்த அரசியலில் இருக்கேன் அப்படின்னு அசால்ட்டாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போவார். இதுதான் நடந்திருக்கு இது வரைக்கும் அந்த கட்சியை தவிர. அவர் தலைமை பண்போட இன்னும் எதுவும் பண்ணலை. மேபி நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டாலோ, இல்லை ஒரு மக்களை சந்திக்கணும்னு வந்தாலோ அது அப்பப்போ எப்படி இருக்கோ பார்ப்போம். ஆனால் இந்த ஃபோர்ஸில் ஆரம்பிச்சுனா, மிகப்பெரிய ஃபோர்ஸோட ஆரம்பிச்சா ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது சார். அதான் சிரஞ்சீவி அவர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பேசினதான் நினைக்கிறேன். சிரஞ்சீவி அவர்கள் திருப்பதியில் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேரோட ஒரு கட்சி, 8 லட்சம் பேர் லைவ் ப்ரெசன்ஸு, 2 லட்சம் பேர் அப்படின்றாங்க. ஆனால் மேல் திருப்பதியில் 2 லட்சம் பேர் தான் அலோவ் பண்ணணும்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்களா. கீழ் திருப்பதியில் மீதி பேர்லாம் வந்திருக்காங்க. நான் 2 லட்சம் பேர்னு சொல்லிட்டாங்க நானே. அதுக்கப்புறம் எனக்கு சிரஞ்சீவியினுடைய அவருடைய கட்சியில் மாவட்டத்தில் ஒரு தலைமையில் இருக்கிற ஒரு நபர் எனக்கு கால் பண்ணார். உங்கள் இதை நான் பார்த்தேன், நல்லா இருந்தது சார், ஆனால் அது 2 லட்சம் இல்லை சார், 8 லட்சம்னு என்னை கரெக்ட் பண்ணார். அப்போ நினச்சிக்கிட்டேன், எப்படி சார் 8 லட்சம் எப்படின்னு அப்படிங்கும்போது மேலே ஏற்றலை சார். அதாவது அங்கே போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் அங்கே திருப்பதி கோயிலில் போகிற பக்தர்களே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
2 நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும் நிலைமை ஆச்சு. அவ்வளோ மேலே போனதுனால கீழே மிச்ச பேர் நிற்க வச்சுருந்தோம், கீழே இருக்கிற எல்லா லாட்ஜும் இது அதுன்னு அவருடைய பெருமையில் சொன்னார். உண்மை. ஆக 8 லட்சம் பேரை கொண்டு போய் வச்சு லைவில் நிற்க வச்சு கட்சி ஆரம்பித்த சிரஞ்சீவியோருடைய நிலைமையே கடைசியாக கட்சியை வந்து காங்கிரஸ் நடத்திட்டு போயிட்டாரு. பவன் கல்யாண் அவர்கள் அது அளவுக்கு மாசம் ஆரம்பிக்கலாலும் அவர் ஒரு ரொம்ப கம்மியான ஒரு மாசம் தான் ஆரம்பிச்சாரு. அவரோட நிலைமையை பாருங்க, கமலஹாசன் நிலைமையை பாருங்க, சரத்குமார் என்ன ஆனாருன்னு பாருங்க, விஜயகாந்த் என்ன நடந்ததுன்னு பாருங்க. இப்படிலாம் மிகப்பெரிய அளவில் கட்சி ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா இப்படி இருக்காங்க. இவர் ட்விட்டரில் ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு கட்சியே ட்விட்டர்லாம் நடக்குது சொல்லுங்க. அப்போ ட்விட்டர்லேயே எல்லாத்தையும் வாழ்க்கையை முடிச்சுட்டு போகணும்னு நினைச்சாருன்னா எப்படி நடக்கும்? எப்படி முடியும்? வெளியில் வந்தாருன்னா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்திற்காக வழிகாட்டுதல் வந்துட்டு சிறப்பாக இருக்குதா இல்லையா? அதுதானே சார் இப்போ நான் காமிச்சல சார். இந்த அறிக்கையே தப்புன்றேன். இந்த அறிக்கையில் எழுதுன மொத்தமுமே தப்புன்றேன். இந்த அறிக்கை யார் எழுதி கொடுத்தா, அந்த அறிக்கையை யார் வந்து கவர்ன் பண்ணிட்டு இருக்கா, அந்த அறிக்கையில் உருவாக்குறது யார், இந்த கருத்தியல்களை அங்கே யார் பேசிக்கிட்டு இருக்கா, மொத்தமும் தப்பாக தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இதில் என்ன யார் கைட் பண்ணுறாங்க? கைட் பண்ண ஒருத்தனும் நல்லா இல்லைன்னு அர்த்தம். தெளிவானவர் தானே இப்படியாவது சார். தெளிவானவர் இருந்தாலும் இக்கு வைக்காமல் தமிழக வெற்றி கழகம்னு போடுவானா ஃபஸ்ட்டு? சரி போடுறான் அப்படின்னா 2வது இக்கு வைக்கிறாங்கன்னு ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒன்று போயிட்டு இருக்கு என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் இருக்கும்போது வெற்றிக்கு தனியாக இருக்கக்கூடாது, கழகம் தனியாக 2 சேர்ந்து தான் இருக்கணும்னு போடுறாங்க. இப்படியான எல்லாமே ஃப்ளாவாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன கைடன்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? யோசிங்க. தப்பு. அதான் மொத்தமாகவே தவறாக போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம், அவங்க கேட்க மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் நம்மளுடைய நோக்கம் வந்து சிஎம் ஆகணுன்றது தான், மக்களுக்கு நல்லது பண்ணுன்றது கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இப்போ நான் இருக்கேன் அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகன், அவருடைய அரசியலே இல்லை, அவருடைய என்ன இனிமேல் எங்களுக்கு ஃப்யூச்சரே கிடையாது. ஆனால் நான் இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நல் பண்புகள் அவர் எங்களுக்கு காமிச்சு கொடுத்த வழி இருக்குது. அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி அவரை மாதிரி வாழணும்டா, அவரை மாதிரி 1000 முடியாது வேணாலும், ஆனால் அதில் 1% வாழணும்னு நம்பி அந்த ஒரு ஆசையில் தான் நீங்கள் உட்காந்துட்டுருங்க. அதேமாரி அவர் கூட இருந்த 38 மாவட்ட செயலாளர்களில் 6 மாவட்ட செயலாளர் தான் அவர்கிட்ட பிரிஞ்சு போயிருக்காங்க இப்போ வரைக்கும். அதுலேயும் வந்து 2 பேர் உடனே பிரிஞ்சு போனாங்க. மீது 4 பேர் அவர்கிட்ட இருந்து அறிக்கை வந்தும் என்ன அறிக்கை வந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஆளுங்க தான், ஆனால் யார் எந்த கட்சியில் போனாலும் சேரலாம், அவங்களுக்கான முழு சுதந்திரம் இருக்குது, அவங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ கூட 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் போய் சேர்ந்துருக்குறாங்க. ஸோ 38 மாவட்ட செயலாளர்கள் எப்படின்னா கோடீஸ்வரர்கள் ஒவ்வொருவரும் அவங்க நினச்சா அந்தந்த ஏரியாவுடைய அந்தந்த மாவட்டங்களுடைய மந்திரிகளை ஃபோன் போட்டு கூட பண்ணி அவங்களுக்கு நிகரான பவர் உள்ளவங்க. அப்போ அப்படியானவங்க இன்னும் போகாமல் இருக்காங்கன்னா ஏன் போகாமல் இருக்காங்கன்னா, அந்த ஒரு மனிதர் ரஜினிகாந்தம்ன்ற அந்த ஒரு காந்தத்தின் மேலே இருக்கப்பட்டு இருக்காங்க. இவங்க இப்போவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எவ்வளவு அவங்களால முடியுமோ கைக்கு மிஞ்சின அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மக்களுக்கு ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம்ன்ற பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவுமே ஏன் பண்ணணும்? இந்த மாதிரி நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கும் பொழுது நம்ம பண்ணுற நன்மைகள் தான் நம்மளை வந்து யார் நம்ம என்னாரு அப்படின்றது வந்து காட்டும். நம்மளுடைய மனம் என்ன, இவன் எதுக்காக இன்னும் இதை பண்ணிகிட்டு இருக்கான் வைக்கிறான் அப்படின்றதெல்லாம் காட்டும். இது அப்படி இல்லை. எப்படின்னா, ஏன் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன், சும்மா சொல்லக்கூடாது இல்லையா? இது வந்து பதவிக்கு மட்டுமே அலையிற கூட்டம். அன்னைக்கு வந்து அந்த உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு அறிக்கை வருது. அதில் இவங்க தலைவர், இவங்க வந்து பொருளாளர், சரி மாநில பொறுப்பாளர், இவங்க மாநில துணை பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வர்றார் விஜய் அவர்கள். அதில் வந்து நாமக்கல்லேருந்து ஒரு 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 அம்மாவை இவங்க தான் வந்து மாநில பொறுப்பாளர், எதுக்குன்னா ஆளுகளை சேர்க்கறதுக்கு, உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே வந்து அதே நாமக்கல் மாவட்டத்துலேருந்து ஒரு லேடி அவங்க உட்காந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இவங்க நமக்கு மக்கள் நீதி விஜய் மக்கள் இயக்கத்தில் நான் இத்தனை வருஷமாக பணியாற்றிருக்கேன், 2008 அந்த இயக்கம் வந்தது, அப்போ இருந்து நான் பணியாற்றிருக்கேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு காசு நான் செலவழிச்சிருக்கேன் தெரியுமா, என் காசு பூரா வேஸ்ட்டாக போச்சு. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பதவியெலாம் வந்து சொந்தக்காரங்களுக்கும் அவங்க மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, முன்னுரிமை கொடுக்கல எனக்கு. இப்போ இதை வந்து முதல்ல வந்து தலைமை என்னன்னு கேட்டு சரி செய்யணும் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாங்க. அப்போ உங்களுக்கு பதவி கொடுத்தா தான் நீங்கள் செய்வீங்களா, இல்லைன்னா செய்ய மாட்டீங்களா? அதுதான் சார் தவறு. இது ஒரு தப்பு இல்லையா? இப்படி இந்த கூட்டமே வந்து கைடன்ஸ் இல்லாமல் அதாவது பணத்தை நம்ம எதுக்காக செலவழிக்கிறோம், பதவி கிடைச்சதுன்னா நம்ம அதை வச்சு ஒரு ராஜ வாழ்க்கை வாழலாம் ஊருக்குள்ள. இந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. இந்த கைடன்ஸே தவறு. எப்படி தெரியுமா சார் கைடன்ஸ் இருக்கணும்? நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கடமைச்சி பலனை எதிர்பார் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங், அது வந்து ராகவேந்திரா மண்டபத்தில் நடந்தது. அதில் வந்து ஏறக்குறைய தலைவருடைய ரசிகர்கள், அப்போ உள்ள ரசிகர்கள், அப்போ நாங்கள்லாம் கிடையாது, நாங்கள் சின்ன பசங்க, அப்போ உள்ள ரசிகர்கள்லாம் இருக்காங்க. அப்போ சொல்லுவார் அவர், நீங்கள் நல்லது பண்ணணும்னா உங்கள் காசில் உங்கள் பேரில் நீங்கள் நல்லது பண்ணுங்கள், நான் நல்லது பண்ணால் நான் தனியாக பண்ணிக்கிறேன், நான் உங்கள்கிட்ட என் காசையும் கொடுக்க மாட்டேன், நீங்கள் உங்கள் காசை என்கிட்டையும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கானது, முடியலன்னா வேண்டாம், நான் பண்ணும்போது நான் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், என்னால் என்ன முடியுமோ நான் பண்ணிக்கிறேன் இப்படிம்பார். விஜய் அவர்கள் இதே மாதிரி 2008 ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருவார். 2008 ஒரு மீட்டிங்கில் உட்காரும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, 2009 ஒரு மீட்டிங் உட்காருவார், இதே மாதிரி ப்ரெஸ் மீட் உட்காரும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என் பேரில் நீங்கள் நல்லது பண்ணுங்க பாரு,
அதுதான் எனக்கு பெருமை அப்படின்னு. புரியுதா இல்லையா? அதாவது இருந்தாலும் அந்த பணம் எல்லாம் விஜய் கிட்ட இருந்து தானே போகும். அவரு இந்த வரி அவர் சொல்றாரு சார், நீங்க என்ன சார் அவருக்கு சப்டைட்டில் பண்ண முடியாதுல்ல, நம்ம அவரு என் பேர்ல நீங்க நல்லது பண்ணுங்கன்றாரு அவரு, ரைட்டுங்களா? இப்போ கூட லியோ ஆடியோ லான்ச்சில் சொன்னாரு, எது பண்ணாலும் நாம பண்ணதா இருக்கணும், அடுத்த எம்ஜிஆர் நாம தான் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அப்படிதான் பண்ணிட்டு எனக்கு எதுக்கு பதவி கொடுக்கணும்னு கேட்பாங்க. கேட்பாங்களா மாட்டேங்கிறா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, உன் காசு நீ செலவழிச்சுக்கோ, உன் பேரில் செலவழிச்சுக்கோ, என் காசு நான் செலவழிச்சுக்கிறேன், நீ பெருசா நான் பெருசா பார்ப்போன்றாரு. அது பாரு, ஒரு 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 தலைமை இன்னொருத்தன் பணம் நமக்கு தேவையில்லை, நம்ம பணம் அவனுக்கு தேவையில்லை, அவனால முடிஞ்சது செய்யட்டும், அவன் நல்ல பேர் வாங்கிட்டு ஊருக்குள்ள நம்ம நல்ல பேர் வாங்கிக்கிறோம், முடிஞ்சது. என் பேரை நீ நல்லது செய்யணும் அவர் கேட்டிருந்தாரு அப்படின்னா அவர் பெருமைக்கு அடுத்தவங்க காசு யூஸ் பண்ண மாதிரி ஆயிரும். இப்போ விஜய் அப்படி தானே பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியல் வருகை அறிவிக்கிறார், கட்சி அறிவிக்கல, அரசியல் வருகை அறிவிக்கும் பொழுது கட்சி பொறுப்புகளை நீக்கிடுவேன் அப்படின்றாரு. அதாவது ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலி அப்போ பேசினது அவர், ஹைப்போதெட்டிக்கலி நம்ம வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு நம்ம வந்து ஆட்சி கட்டில் பிடிச்சிட்டோம் அப்படின்னா முதல்ல சிஎம்ஏ நான் இல்லைன்றாரு. அதெல்லாம் வேற, அதெல்லாம் இவங்க சொல்லவே மாட்டாங்க. இவங்களே சிஎம் ஆகிறது தான் இத்தனை வருஷமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. சிஎம்ஏ நான் இல்லை, நம்ம சொல்லி ஒருத்தர் அந்த இடத்துல உட்காருவார், படித்தவர், இளைஞர், அவருக்கு ஒரு குவாலிட்டிஸ் ஒரு 5-6 குவாலிட்டிஸ் அடிக்கிட்டு அவர் அங்கே உட்காருவார். கட்சி பொறுப்புகளை வந்து நீக்கிடுவேன். ஏன் நீக்குவேன்? நீங்கள் அரசியலில் ஆட்சி கட்டில் உட்காந்ததுக்கப்புறம் கட்சியில் ஒரு 40,000 பொறுப்பு இருக்குது. அந்த 40,000 பொறுப்புலாம் என் கட்சி தான் ஆட்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுற அட்டூழியம் தான் நீ தமிழ்நாட்டில் பெரிய அட்டூழியமாக இருக்குது. அப்போ நம்ம கட்சி ஆட்சியாக மாறினோடனே கட்சியை கலைச்சிடன்ற இதை சொல்லுவார் யாராவது? இது எவனாவது சொல்ல முடியும்? இது சொல்ல திராணி. நான் என்ன சொல்றேன்னா, இது நடக்கல வைக்கலன்றதுனா ஓகே, அதெல்லாம் ட்ரோல், ரைட், நீ ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒருவேளை நடந்தது நடக்கலன்றதை விட்டுருவோம். நடக்கிறதுக்கு முன்னாடி இதை தைரியமாக சொல்ல முடியுமா உங்களால்? எவனாவது உங்களை நம்பி வரணும், நான் கட்சியை கலந்துறான், இவனை நம்பி இவ்வளோ செலவழிச்சுட்டு இருக்கோம், நாளை நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிட்டோம், எம்எல்ஏ சீட்டு அவனுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா இந்த மாதிரி சொன்ன ஒருத்தர் கட்சியை கலைச்சிருக்குன்னு இருக்காரு. அப்போ அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடையாது. இன்னொருத்தர் எம்எல்ஏவே ஆகிட்டானா கூட நமக்கு தேவையில்லை அது, அப்போ நம்ம வெளியில் போயிடணும்ல, அப்படிதான் நினைப்பான். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் எதையுமே ஆரம்பிக்கல. கட்சியே அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கட்சியை அறிவிச்சு என் கட்சி ஆட்சியில் போயிருச்சுன்னா கட்சியை கலைச்சிடும்ன்றார். இதுதான் சார், இந்த மாதிரியான கைடன்ஸ் தான் வேணும். இதுதான் வந்து உண்மையாக நீங்கள் மக்களுக்குன்னு வர்றவனுடைய தாட் ப்ராசஸ். அதை விட்டுட்டு பழைய போட்டு அரைச்சதே போட்டு அரைச்சிக்கிட்டு இன்னொரு ஆப்பை நான் இது பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் மாநாடு போடுவேன், இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இன்னும் கரெக்டாக சொன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர் பண்ணது நீ அதையே காப்பி பண்ணி நீ இன்னைக்கு பண்ணிட்டு நான் புதுசாக பிறப்பு மாட்டேன், என்ன பிறப்பக்க மாட்டேன், எல்லாமே அதெல்லாம் சொல்லியாச்சு, நான் சொன்னது தான். அதனால இங்கே கைடன்ஸ் அல்டிமேட்லி ராங், அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு பகுதியில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்சியில் சேரணும்னா ஒரு 10 பேர் ஒன்றா கூடி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீ தலைவர், நீ துணை தலைவர், நான் பொருளாளர், அப்படி சேர்ந்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 10 பேர் தான் ஒரு கிளையாகி அங்கே அந்த ஊரில் இருக்க எல்லாருமே ஒன்றிணைப்பாங்க. இப்போ ஒரு ஊரில் இருக்க எல்லாருமே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றாங்க. இப்போ யாருக்கு எப்படி போஸ்டிங் பிரித்து கொடுப்பாங்க சார்? இப்போது அதெல்லாம் வந்து கட்சிகளுக்கு உள்ள பிரச்சனை சார். அதெல்லாம் வந்து நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். தளபதி வந்து எனக்கு வந்து சினிமா வரைக்கும் தான், ஆனால் நாடுன்னு வந்துட்டா எனக்கு அண்ணன் சீமான் அப்படின்னு ஒரு கூட்டம் போய் சேருது. விஜய் ரசிகர்கள் ஒரு கூட்டம் வந்து சீமான் பின்னாடி படம் எடுக்கிறாங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், அவங்களுக்கு வீடியோ கூட ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சதுன்னா. ஸோ அது வந்து கட்சிகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அவங்க அதை எப்படி பண்ண போகிறாங்க என்ன ஏதுன்னு அதான் பார்த்தீங்களா, கட்சி ஆரம்பித்து 2 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒரு அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மகளிர் அணி தலைவியை மாநில பொறுப்பு கொடுக்குறாங்கன்னொடனே அந்த மாவட்டத்தில், அதே நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அந்த மகளிர் அணியில் இருக்கிற ஒரு பெண் வெளியில் வந்து குற்றம் சாட்டுறாங்க. இங்கே வந்து பொறுப்பு வந்து சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. அதெல்லாம் வந்து கட்சிகளுக்குள்ளே வந்து அதெல்லாம் நம்ம பெருசாக தப்பு இப்படி நடக்குது வைக்குது அதனால் அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்களான்னு சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலையும் நடக்கும், நடக்காத கட்சியே கிடையாது. தலைமை சொல்கிறது தான் வேத வாக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல இன்றைக்கி யாருமே இல்லை. எந்த ஒரு காலத்தில் புரட்சித் தலைவி அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க என்னென்னா சர்வாதிகாரம், அவங்க தான் மிகப்பெரிய சர்வாதிகாரி அப்படிமா. ஸ்டாலின் சர்வாதிகாரின்னு சொல்லி பார்த்தாங்க, யாரும் எடுபடலை. இப்போ பாருங்கள், அவர் கட்சி அங்கங்கன்னு பிரிஞ்சு போய் மதுரையில் ஒரு மாதிரி, அங்கே ஒரு மாதிரி, இங்கே ஒரு மாதிரி தனித்தனியாக ரியாக்ட் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அந்த நம்ம சொல்கிறது தான் வேத வாக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல இன்றைக்கி எந்த தலைவரும் இல்லை. அதனால் எல்லா கட்சியும் சீமான் கூட ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணி வீடியோ பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் நீ பாட்டுக்கு வாய்ஸ் சொல்லிட்டு இருக்க. அம்மா நான் என்னென்னு சொல்கிறேன், வேலை பார்த்தவனுக்கு பொறுப்பு கொடுன்றேன், அது ஒன்று கொடுக்க முடியல. அப்புறம் என்ன நான் சொல்கிறத நீ கேள்றான்னு இவரு சொல்லுவார். அந்த பையன் சரி நான் கேட்குறேன்னு சொல்லுவானா, சொல்ல மாட்டான், கடைசி வரைக்கும் டஃப் கொடுப்பானா. அப்படி இங்கே தலைமையிலே கேள்வி கேட்குற அளவுக்கு தான் தலைமைகள் இருக்குது. நீ அவன் கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குது? அந்த ஆடியோ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அவன் நியாயமாக கேட்பான். வேலை பார்த்தவனுக்கு பொறுப்பு கொடுக்குற, நீ எவனுக்கோ கொடுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கு, அதில் ஃபோன் பண்ணி வேறு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு அந்த பையன் டீல் பண்ணுவான். இவன் நான் சொல்கிறது கேள்றா, நான் தலைவர் இப்படித்தான் மிரட்ட முடியும் அவங்களால. ஏன்னா உண்மை இல்லை, நேர்மை இல்லை, எப்படி மிரட்ட முடியும்? இல்லை அது பயம் கிடையாது. ரெண்டாவது
அவன் தானே அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பண்ணுவாங்கன்னு வைங்க. ஸோ அப்படி எல்லா கட்சிகளும் இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது சார். சார் இதை விடுங்க சார், கூடவே இருந்துட்டு குற்றச்சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சார் விஜய் கூட இருந்துட்டு. பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கெலாம் ஒரு அக்கௌண்டன்ட் அவர் அந்த பரிசு ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் ஈசிஆரில் வச்சு ஒரு பரிசு கொடுத்தாரு எல்லாருக்கும். என்னென்னா 1, 2, 3 1, 2 எல்லா மாவட்டங்களையும் உள்ள 1, 2, 3 10வது 12வது உள்ள மாணவிகளை கூப்பிட்டு மாணவிகளை கூப்பிட்டு பரிசு கொடுத்தாரு. பரிசு கொடுக்கும்பொழுது அவருடைய ரைட் சைடில் அவருடைய ஆஃபீஸ் அக்கௌண்டன்ட் நிற்பார். அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வந்து அவர் வந்து இடையில ஒரு பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி நகை பணத்தெல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் வீடு காஞ்சிபுரம்னு நினைக்கிறேன். அங்கே பூந்து அவர் தூக்குனாங்க. அவரை நீக்கிட்டே வச்சுட்டேன், அவர் அண்ணாருன்னு ஏதாவது பற்றி பேச்சு வந்தா நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கட்சியிலேருந்து ஆளுங்க நீங்கள் பொறுப்பு கொடுக்குறது ரெண்டாக இருக்கட்டும், கூட இருந்துட்டு கிரிமினல் வேலை பார்த்துருக்காங்களா அவங்களுக்கு என்ன பதில் அதை சொல்லுங்க போல. அதுக்கே இங்கே பதில் இல்லாமல் இருக்குது. அதனால் அதெல்லாம் நிறைய ஒரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கட்சி ஆரம்பித்து அவர் வந்து வெளியில் வரும் பொழுது இன்னும் பேட்டிகள் கொடுக்கும் பொழுது இன்னும் பல கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். நீங்கள் பாருங்கள். கழகத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய அரசியல் களம் எப்படி இருக்குன்னு நிறைய கேள்விகள் கேட்டோம். அதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி.